ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸோட பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்க போகிறாரு. ஸோ அவர் இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை கிளைம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த விஷயங்கள் ஒன்று கெனடா, இன்னொன்று கிரீன்லேண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனாமா கெனால். அதை நாங்கள் பில் பண்ணி நாங்கள் தான் கொடுத்தோம். அதை வி கோயிங் டு டேக் அ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, அதாவது ஃப்ளாரிடாக்கும் மெக்சிகோவுக்கும் நடுவில் இருக்க அந்த கடல் பகுதி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னுவாங்க. அதை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு 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 கெனடாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கூட ரீசெண்டாக கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் கூட கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபினான்ஷியல் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வி ஆர் ஆல்ரெடி சப்சிடைசிங் கெனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டன் கூட பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் இந்த எலெக்ஷன் விக்ட்ரி அனௌன்ஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கெனடாவை ஆரம்பித்தார். என்ன சொன்னாருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே கண்டிப்பாக தெரியும் டேரிஃப் நிறைய போடுவாங்க, ஏன்னா ஒரு எலெக்ஷன் அப்போவே பேசினது அந்த விஷயந்தான். ஸோ டேக்ஸை குறைக்கணும், டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்படிங்கும்போது அவர் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுவார்னா, டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுவார். அப்போ பெருசாக பாதிப்படைய போகிறது கெனடா. ஏன்னா யூஎஸ் எந்த அளவு கெனடாக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம கெனடா எவ்வளோ யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதை விட கெனடா அதிகமாக யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனடா யூஎஸை டிபெண்ட் பண்ணி நிறைய இருக்குது. இப்போ யூஎஸ்க்கு அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை அப்படின்னா கெனடாவோட எக்கானமியில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கெனடா பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்க மொத்த அந்த கவர்மெண்ட்டில் இருக்க முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாரும் போய் நம்ம டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு வந்திருந்தாங்க. அடுத்த நாளே டொனால்ட் ட்ரம்ப் சர்காஸ்டிக்காக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் எக்ஸ் வலைத்தளத்தில். என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட 51வது நாடாக அதாவது 51வது மாநிலமாக நான் கெனடாவை இருக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாநிலத்தோட கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடோ, அதாவது கெனடாவோட பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ, அந்த மாநிலத்தோட கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு ஜஸ்டின் ட்ரூடோவை இது சொல்லும் போதும் கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு தான் போட்டுட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுறது இப்போ டொனால்ட் ட்ரம்ப்போட வியூ என்ன அப்படின்னா, 2 கண்ட்ரியும் நம்ம சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டிக்லேயும் ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை பற்றி நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஒரு 40-50 வருஷத்தில் இந்த ஆர்டிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இடம் எல்லாருக்கும். இது வரைக்கும் ஆர்டிக் சைடை யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. அங்கே என்ன இருக்குது, அதன் மூலியமாக எவ்வளோ செல்வ செழிப்பு ஈட்டலாம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ஆனால் இன்னும் ஒரு 40-50 வருஷத்தில் ஆர்டிக் தான் ரொம்ப ரொம்ப வணிகத்துக்கு முக்கியமான பகுதியாக இருக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது இவரோட சைட் என்ன அப்படின்னா, 2 கண்ட்ரி சேர்ந்துருச்சுன்னா வில் மேக் அ பிக் கண்ட்ரி, கிரேட்டஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் ஆனால் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். கெனடாவில் இருக்க சில மக்கள் இப்போ நிறைய ஆன்லைனில் பார்க்க முடியுது. டு யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யூஎஸ், இது மாதிரி ட்ரம்ப் சொல்லி அது சில பேர் எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆமாம், யூஎஸோட சேர்ந்துட்டா நல்லது தானே, 2 கண்ட்ரியும் சேர்ந்து எக்கானமியும் பூஸ்ட் ஆகும், நம்மளும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், 2 கண்ட்ரி சேர்ந்தால் நல்லதுன்னா சில பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. பட் ஆனால் கெனடாக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அதை கண்டிப்பாக நிறைய மக்கள், அதாவது பெரும்பாரியான மக்கள் அதை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா கெனடா இஸ் ஃப்யூச்சர். ஸோ கெனடாவில் அவ்வளோ லேண்ட் இருக்குது. சொல்லப்போனால் ஆர்டிக் சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத லேண்ட் அவ்வளோ இருக்குது கெனடா கிட்ட. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் கெனடா ஒத்துக்க மாட்டாங்க, எந்த லீடராக இருந்தாலும். ஏன்னா கெனடாவோட ஆப்போனன்ட் லீடர் பியர் பொலிவராக இருக்கட்டும், இல்லை கரண்ட் ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும், 2 பேருமே இதை அப்போஸ் தான் பண்ணுறாங்க.
இதை வந்து ஒரு ஒரு விட்டு கொடுத்து போகிற மாதிரி தெரில. ஸோ அது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் டொனால்ட் ட்ரம்ப்ட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் நான் வந்து கனடா மேலே எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள வந்து எப்படியாவது மர்ஜ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக குறைவு. சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கனடா வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே கனடாவில் சில லேண்ட் வந்து யூகே கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நான் வந்து ஹாலிஃபேக்ஸ்னு ஒரு சிட்டியில் இருக்கேன். இங்கே ஹாலிஃபேக்ஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள் ஒரு இங்கே பாயிண்ட் ப்ளசன்ட் பார்க்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு 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 பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எல்லாம் வந்து யூகேல இருக்க அரச பரம்பரைக்கு சேர்ந்தது. இவங்க வந்து லீஸ் எடுத்து தான் கனடாவில் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டென்மார்க் வந்து கனடா கூட சப்போர்ட்டில் இருக்காங்க. ப்ளஸ் இன்னும் ஃபியூ கண்ட்ரீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கனடா கூட ஜாயின் பண்ண வேண்டிய நிலைமைகள் வரும். அப்படி வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து ஒரு பூதாகரமாக வெடிக்கும். அப்படியெல்லாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இட் வில் எண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். பட் ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, யூஎஸ் கிட்ட இருக்க ஆர்மி வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் ஆர்மி. பட் அந்த லெவல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா வந்து இவர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு சைனாட்டிருந்து த்ரெட் இருக்குது, உங்கள்கிட்ட ரஷ்யாட்டிருந்து த்ரெட் இருக்குது கனடாக்கு. நீங்கள் வந்து மர்ஜ் ஆகிட்டிங்கன்னா நான் வந்து ஐ வில் மேக் ஷூர் கனடா சேஃப் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய வந்து இந்த ட்ரேட் டெஃபிஷிட் பற்றிலாம் அவர் நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து டீட்டெயில் அனாலிசிஸ் சிபிசியில் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அவுட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பனாமா கெனால். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து பசிபிக் ஓஷன் வரணும் அப்படின்னா அந்த பனாமா கெனால் வழியாக தான் எல்லா கப்பலும் வர முடியும். விச் மீன்ஸ் யூஎஸ்க்கு பொருட்கள் வரணும் அப்படின்னா பனாமா கெனால் மூலியமாக தான் யூஎஸில் இருக்க அந்த பசிபிக் ஓஷன் ஒட்டி இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பொருட்கள் நிறைய வந்து போகும், மற்ற கண்ட்ரிலேருந்து வர பொருட்கள். ஸோ இந்த கப்பல் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அந்த பனாமா கெனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடம். அது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் ஹெல்ப் பண்ணி அது பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 1970s வந்து பனாமாவோட கண்ட்ரோலில் ஓகே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாமா கெனாலில் நம்ம சைனாவோட ஆதிக்கம், அதாவது பனாமா கண்ட்ரியிலே சைனாவோட ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. இன்னொன்று பனாமா கெனாலில் யூஎஸ்க்கு வர ஷிப்புக்கோ யூஎஸ்லேருந்து போகிற ஷிப்புக்கோ நீங்கள் வந்து டேரிஃப் கண்டமேனிக்கு போடுறீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து கெனால்லாம் நீங்கள் ஒன்றும் வச்சில்ல, அது வந்து ஜஸ்ட் அ லேண்ட், அவ்வளோதான், செயில் த்ரூ பிளேஸ் தான். நீங்கள் சும்மா வந்து வச்சுட்டு இந்த மாதிரி டேரிஃப்லாம் பண்ணிட்டுருந்தீங்கன்னா ஐ வில் ரீக்ளைம் த பனாமா கெனால் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அவங்க வந்து பனாமா வந்து ரொம்பவுமே சைனாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆயிட்டாங்க அது ஏற்கனவே. ஏன்னா இப்போ சைனாக்கும் தைவானுக்கும் பிரச்சனை வரும்போது அவங்க வந்து தாய்வான் கூட அந்த உறவையே முறிச்சுக்கிட்டாங்க பனாமா. அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சைனா கூட. இட்ஸ் அ த்ரெட் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. கண்டிப்பாக நினச்சா பனாமா மேலே கண்டிப்பாக ஹி வில் ட்ரை டு ரீகெயின் த கண்ட்ரோல். அதில் வந்து பெரிய அப்போஸ் பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாமாக்கு சப்போர்ட்டாக சைனா வந்தாங்க அப்படின்னா சைனாவோட பேஸ் எங்கே வைப்பாங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட்டாக மாறும். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக தே வில் டூ சம்திங் ஆன் பனாமா கெனால். கண்டிப்பாக பனாமா வந்து அந்த டேரிஃப்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம் அவர் போட்ட பாம் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பனாமா கண்டிப்பாக தே வில் ரீகன்சிடர் அப்படின்னு தான் நினைப்பேன். மூணாவது கிரீன்லேண்ட். கிரீன்லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் ரீஜன் அண்டர் டென்மார்க்கு கீழே இருக்க ஒரு அட்டானமஸ் ரீஜன் தான் வந்து கிரீன்லேண்ட். அந்த கிரீன்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவோட நியூஃபவுண்ட்லாண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டுக்கும் கனடாக்கும் நடுவில் இருக்க ஒரு மிகப்பெரிய லேண்டு தான் வந்து கிரீன்லேண்ட். அதில் ஏற்கனவே யூஎஸ் வந்து அவங்களோட ஆர்டிக் ரீஜன் ரிசர்ச் சென்டர்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லேண்ட் இஸ் அவர் லேண்ட். கிரீன்லேண்ட் நாங்கள் வி கோனா பை பேக். இது 2019 சொன்னார் அவர். அதுக்கப்புறம் இப்போவும் என்ன சொல்கிறாருன்னா, வி கோனா பை பேக் கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கிரீன்லேண்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரீன்லேண்ட்லாம் சேலுக்குலாம் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, சேலுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து கனடா கூட ஒரு நல்ல நட்புறவில் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களும் வந்து பயங்கரமாக அப்போஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன் இவர் கிரீன்லேண்டை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அதே விஷயந்தான். ஆர்டிக் சைடில் தே வாண்ட் தட் ப்ரெசன்ஸ். ஏன்னா வந்து ஆர்டிக் வழியாக ஈஸியாக
ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிக்கோட ஒரு சைடு கனடாவும், அலாஸ்கா யுஎஸோட அலாஸ்கா, கிரீன்லாந்து இதெல்லாம் இப்படி ரவுண்டா இருக்கும்போது, ஆப்போசிட் சைடுல ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆர்டிக் ஓஷன்ல. ஸோ அப்படிங்கும்போது ஆர்டிக் ஃபியூச்சரில் வந்து ஆர்டிக் தான் ஃபியூச்சர்னு வரும்போது அந்த ஏரியாவை யாருமே கிளைம் பண்ணாமல் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு யூஎஸ் விரும்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுதான் ஃபியூச்சரும் கூட. ஸோ அதனால் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுவுமே எந்தளவு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையில் ஈஸியாக ஓகே நம்ம மர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நடக்கிற ஒரு விஷயமா தெரியல. அவங்களும் வந்து டென்மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவரு கிளைம் பண்ண உடனே அவங்களோட ஃபோர்ஸஸ் வந்து நெறைய ஆர்டிக்கிள் அவங்க பிரசன்ஸ் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு. அடுத்து வந்து 4வது விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃப்ளாரிடாக்கும், மெக்சிகோவுக்கும் நடுவுல இருக்க கடல் பகுதி வந்து எங்களோடது. கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா. இட்ஸ் நாட் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல பெரிய பிரச்சனை இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் அ ஓஷன். ஒரு 2 கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா, ஓஷன் பொதுவாவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அந்த ஓஷன்ல ஒரு கண்ட்ரிக்கு ஒரு 180 கிலோமீட்டர் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ரூலே. ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா வந்து மெக்சிகோ தே கேன் சே 180 கிலோமீட்டர் எங்களோடது. இவங்க வந்து இது மாரி 180 கிலோமீட்டர் எங்களோடது அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இல்ல. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் வேர்ல்டு மேப்ல கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு இருக்கு. அத நான் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹி மே டூ இட். அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்த போட்டு பயங்கரமா வந்து அ அரசியல்ல வந்து புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். என்ன அப்படின்னா, இந்த தடவ வந்து தனி மெஜாரிட்டியா வந்திருக்கிறதுனால ஹி கேன் டூ எனிதிங். ஸோ ஃபோர்ஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெறைய விஷயத்துல வந்து அவருக்கு அமெண்ட்மென்ட் பண்றது வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களோட அ தனி மெஜாரிட்டியா வந்திருக்காங்க. அவங்களோட மேல் சபையிலயும் இருக்கட்டும், கீழ் சபையிலயும் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து தனி மெஜாரிட்டி இருக்கு. என்ன ரூல்னாலும் ஈஸியா பாஸ் பண்ணிற முடியும். அப்படிங்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வரும் நாட்கள்ல இந்த விஷயம்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா பேசலாம். கண்டிப்பா வந்து ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். நம்ம கூடிய விரைவில இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.